சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். தீமையை நன்மையாக மாற்றி தந்திரே, தீங்கொன்றும் அணுகாது அரணானிரே. தீமையை நன்மையாக மாற்றி தந்திரே, தீங்கொன்றும் அணுகாது அரணானிரே. கண்ணியில் வீழா கண்ணின் மணி போல் கண்ணை என் மேல் பதித்து காத்திரே. கண்ணியில் வீழா கண்ணின் மணி போல் கண்ணை என் மேல் பதித்து காத்திரே. சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். நிந்தைகள் பழிகளும் சூழ்ந்திட்ட வேளை, நித்தமும் நெருக்கத்தால் தவித்த வேளை. நிந்தைகள் பழிகளும் சூழ்ந்திட்ட வேளை, நித்தமும் நெருக்கத்தால் தவித்த வேளை. பயப்படாதே என்று நீ தேற்றியே, பாசம் கொண்டு அணைத்தீரல்லவோ. பயப்படாதே என்று நீ தேற்றியே, பாசம் கொண்டு அணைத்தீரல்லவோ. சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். கெர்ச்சிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலும், யூதா கோத்திர சிங்கம் என்னில் உள்ளதா. கெர்ச்சிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலும், யூதா கோத்திர சிங்கம் என்னில் உள்ளதால். போர் முனை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். போர் முனை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சோர்ந்து போய் கிடக்கிற நமக்கு எந்த சோர்வுபட்டிருக்கிறோம், எதனால நம்ம சோர்வு அடைஞ்சிருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்து நமக்கு உதவி செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். Because of their shortcomings they are crying. அவருடைய குறைவின் நிமித்தமாக ஜனங்கள் அழுகிறார்கள். Some people crying due to their disease. சிலர் தங்களுடைய வியாதி நிமித்தமாக அழுகிறார்கள். ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்கிற ஆசீர்வாதம் உனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும், சந்தோஷத்தை உண்டாக்கும், நிம்மதியை உண்டாக்கும். ஹல்லேலூயா. உனக்கு பலனை உண்டாக்கும்.
உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. Truly the word of God is life for us. இந்த உலகத்திலே கர்த்தருடைய வசனம் கேட்கிற நேரத்தை போல ஒரு இன்பமான, சந்தோஷமான, இளைப்பாறுதலான, மகிழ்ச்சியான நேரம் ஒன்றுமே இல்லை. There is no other time in this world like listening to the word of God. அதில் மூழ்கினவங்களுக்கு, அதை ருசி பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். Those who have tasted it only they will know. எல்லாருக்கும் வசனம் பிரயோஜனமாக இருக்காது, சந்தோஷமாக இருக்காது. The word of God will not be useful for everyone. வசனத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களுக்கு தான் அதனுடைய டேஸ்ட் தெரியும். Only those who have desire for the word of God will know the taste of it. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate a thing today. நாம் எல்லாருமாய் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதங்களின் புத்தகம் 133ஆம் சங்கீதம். We will turn towards Psalm 133. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 3 வசனத்தையும் நாம் எல்லாருமே சேர்ந்து படிக்க போகிறோம். We are going to read the 3 verses. வேதத்தை கனம் பண்ண பழகுங்கள். எல்லாரும் வேதத்தை திறந்து படிக்கலாம். பக்கம் 754ஆம் பக்கம், 133ஆம் சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை நாம் படிக்க போகிறோம். என்னோடு சேர்ந்து படிங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்விக்குறி நமக்கு வருது இல்லையா? We have a question. அங்கே என்று சொன்னால் எங்கே? There means where? எங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார்? Where will the Lord command the life and the blessing? இன்றைய செய்தியின் தலைப்பு குடும்பத்திலே கர்த்தர் வைக்கும் ஆசீர்வாதம். The title of today's message is the blessing that the Lord keeps on the family. எந்த குடும்பத்திலே கர்த்தர் ஆசீர்வாதங்களையும் ஜீவனையும் வைக்கிறார்? In which family will the Lord have the blessing? எந்த குடும்பத்திலே கர்த்தர் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறார்? In which family will the Lord keep his blessings and நாம் இப்போ life? அதை தியானிக்க போகிறோம். We are going to meditate that எங்கே today. என்று, அங்கே என்று சொன்னால் எங்கே? There means where? அதற்கு முதல் வசனம் நமக்கு பதில் சொல்லுகிறது. The first verse answers that. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. How good and how pleasant it is for the brethren to dwell together in unity. அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நன்மையும் இன்பத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். There the Lord commanded the blessing, even life forevermore. எங்கே வைத்திருக்கிறார் என்று சொன்னால், Where has he kept the blessings? எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ, Where there is unity. எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ, Where there is unity. அங்கேதான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் ஜீவனையும் இன்பத்தையும் வைத்திருக்கிறார். The Lord has kept all the blessings, the goodness and all the blessing. One mind, ஒரே மனம் இருக்கிற இடத்துல தான் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். The Lord gives the blessings where there is one mind. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், In the Bible we can see ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணினார்கள். they prayed with unity அங்கே கர்த்தர் இறங்கினார். and the Lord descended. ஒருமனப்பட்டு கூடினார்கள். They gathered together with அவர்கள் unity. நடுவிலே இறங்கினார். The Lord descended there. ஒருமனப்பட்டு எழும்பி நின்றார்கள். They stood up with unity அங்கே ஆண்டவர் இறங்கினார். and the Lord came down. ஒரு மனம் எங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவன் வந்தார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். Where there is oneness of mind, the Lord came down and did miracles. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதம், ஜீவன், நன்மை, இன்பம் வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பத்துக்கு தேவையானது ஒரு மனம். If we need blessings and goodness in our life, we need to have unity. எந்த குடும்பத்திலே ஒரு மனம் இருக்கிறதோ, எந்த சபையில ஒரு மனம் இருக்கிறதோ, எந்த சகோதரர்கள் ஒரு மனமாய் இருக்கிறார்களோ, எந்த சகோதரிகள் ஒரு மனமாய் இருக்கிறார்களோ, அங்கேதான் கர்த்தர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். The Lord works wherever there is unity. Praise the Lord. நிறைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, ஜீவனையும் இல்லை, நன்மையும் இல்லை, இன்பமும் இல்லை. In many families there is no blessings, there is no goodness, there is no good life. சபைக்கு எதுக்கு வரோம்?
Why do we come to the church? சபைக்கு மக்கள் எதுக்கு வருகிறார்கள்? Why do people come to church? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். The Lord should bless us. எதற்காக காணிக்கை கொடுக்கிறார்கள்? Why do they give offerings? கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். The Lord should bless me. எதற்காக உபவாசம் எடுக்கிறோம்? Why do we fast? கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். The Lord should bless me. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும் என்பதற்காக பல பாடுகளை படுகிறோம். We do many things so that the Lord should bless us. ஆனால் சபைக்கு வருவதனாலோ காணிக்கை செலுத்துவதனாலோ உபவாசிப்பதனாலோ பிரைஸ் தி லார்ட் ஜெபிப்பதனாலோ ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியல. We cannot receive any kind of blessings because we come to the church or when we give offerings to the Lord. ஆனால் அப்படி என்றால் எப்பொழுது நமக்கு ஆசீர்வாதமும் ஜீவனும் நன்மையும் இன்பமும் உண்டாகும்? When will we get goodness and the blessings from the Lord? ஒரு மனம் இருக்கிற இடத்துல. When there is unity. நான் ஒரு தகப்பனாய் பேசுகிறேன். As a father I tell you. மனம் விட்டு பேசுகிறேன். I want to talk openly. சகோதரர்கள் வந்து குடும்பத்தின் பிரச்சனைகளை சொல்லி அழுகிறார்கள். Many brothers come to me and they cry out. நான் வாலிப பிள்ளைகள் இருக்கிறதுனால ரொம்ப டீப்பா என்னால பேச முடியல. Because there are youngsters here, I am not able to talk ஆசீர்வாதம், blessings, ஜீவன், life, நன்மை, goodness, and the final இன்பம் and pleasure. இதெல்லாம் மக்கள் அனுபவிக்க முடியாத காரணம் என்ன? What is the reason for people not being able to experience all these? ஒரு மனம் இல்லை. There is no unity. ஒரு மனம் இல்லை. There is no one mindedness. ஒரு மனம் இல்லனாலே பிரச்சனை தான். If there is no oneness of mind, there will be problems. நீங்கள் நீதிமொழியின் நியாயாதிபதியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, if you read Judges chapter 5 verse 15, நியாயாதிபதிகள் 5:15 சீக்கிரமாய் போடுங்கள், அந்த கடைசி பகுதியை படிக்கலாம். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. பிரிவினை வந்துட்டாலே இதயத்துல பயங்கர பாரம் வந்துடும். Because there is separation, there will be a great sorrow in the soul. 16ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, In the 16th verse, 16ஆம் வசனம், ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. because of Reuben there was lot of sorrow. பாருங்க, பிரிவினை வந்துட்டாலே, ஒன் மைண்ட் போயிடுச்சுனாலே இருதயத்துல பயங்கர பிரச்சனைகள் வரும். There will be great problems in the heart when there is no unity. விசாரங்கள் வரும். There will be sorrows. அங்கே சந்தோஷம் இல்லாமல் போய்விடும். There will be no joy. அங்க நல்ல நிம்மதி இல்லாமல் போய்விடும். There will be no peace. பாருங்க, யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. Jacob had 12 அதுல children. மூத்தவன் ரூபன். And the eldest of them அவன் was பிரிஞ்ச Reuben. உடனே அவனுடைய பிரிவினையினாலே தகப்பனுக்கும் சகோதரர்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு. Because there was separation, there was a problem between. மனோ விசாரங்கள் வந்துட்டு. There were sorrows. துக்கம் வந்துட்டு. They had வேதனை வந்துட்டு. They got troubles. அருமையான தெய்வமக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒன் மைண்ட் இல்லனா, ஒரு மனம் இல்லனா பிரச்சனைகள் தான். If we do not have oneness in mind, there'll be problems. இளையகுமாரன் தன் தகப்பனை விட்டு பிரிந்து போனான். The younger son separated away from his father. தன் சகோதரனை விட்டு பிரிந்து போனான். He departed away from his brothers. குடும்பத்தை விட்டு பிரிந்து போனான். He went away from his family. பிரிந்து போயிட்ட பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு புத்தி தெளிந்த பிறகு மீண்டும் வீட்டுக்கு வருகிறான். After some time he comes back after repenting. வந்தபோது வேதம் சொல்லுகிறது, அவன் வந்தபோது விருந்து கொண்டாடி சந்தோஷம் அடைந்தார்கள். After he came back, there was feasting and they were joyful. அப்ப அவன் பிரிந்து போன நாள் முதற்கொண்டு அந்த குடும்பத்திலே ஒரு விதமான வேதனை இருந்து கொண்டுதான் இருந்தது. From the day he departed away from his home, there was some kind of sorrow in the home. என்றைக்கு அவன் ஐக்கியப்பட்டானோ, When he had the fellowship with the அன்றைக்கு தான் family, சந்தோஷமே வந்துச்சு. they got joy on that day. யோசேப்பு பிரிந்து போயிட்டான். Joseph departed from the family. அவன் பிரிந்து போகல, அவனை பிரிய வச்சிட்டாங்க. And his brothers made him to depart away அதனால from the அவங்க family. அப்பா பயங்கரமான வேதனைப்பட்டார். And his father was in great sorrow. அருமையான தெய்வமக்களே, ஒரு மனம் இல்லாத இடத்திலே துக்கம் இருக்கும். When there is no one, வேதனை இருக்கும். there'll be sorrow. மனோவிசாரங்கள் இருக்கும். There'll be இருதயத்திலே பலவிதமான எண்ணங்கள், சிந்தைகள் உண்டாகும். There will be many kinds of thoughts in the heart. ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், எங்கு ஒரு மனம் இருக்கிறதோ அங்கேதான் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நன்மையும் இன்பத்தையும் நான் வைப்பேன். And that's why the Lord says, where there is unity, I will keep blessings, life and pleasure. ரோமர் நிருபம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது, ரோமர் நிருபம் 16:17, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து
எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு நான் புத்தி சொல்கிறேன். பிரிவினைகளை உண்டாக்குகிற மக்களை விட்டே விலக வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. The Bible says that we need to depart away from the people who make the separation. ஆக அருமையான தெய்வ மக்களே, நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மனம் நமக்கு தேவை. If we need to receive blessings, we need to have one mindedness. நமக்குள்ளே பிரிவினைகள் இருக்கக்கூடாது. There should be no divisions. இன்னைக்கு அநேக குடும்பங்களே பிரிவினை நிமித்தமாக தான் ஆசீர்வாதங்களை இழக்கிறார்கள். Many families lose their blessings because of the divisions. இந்த பிரிவினைகள் ஏன் வருகிறது? Why do we get these divisions in the family? முதலாவதாக பிரிவினை யாருக்கு வந்தது? Firstly, who got this division? மனிதனுக்கும் தேவனுக்கும் பிரிவினை வந்தது. There was a division between man and the God. தேவனுக்கும் மனிதனுக்கும் தான் முதல் பிரிவினை. அதுவும் எங்கே நடந்தது என்றால் ஏதேன் தோட்டத்திலே அது நடந்தது. In the Garden of Eden it happened. பாருங்க, ஏதேன் தோட்டத்திலே குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் தினந்தோறும் வந்து இந்த ஆதாமோடும் ஏவாளோடும் இன்பமா பேசிக்கிட்டு இருப்பார். The Lord would be talking to Adam and Eve every day in the garden. மகிழ்ச்சியா பேசிட்டு இருப்பார். He would be talking with joy. சந்தோஷமா பேசிட்டு இருப்பார். He'd be talking with happiness. ஆனால் என்றைக்கு இவன் தவறு செய்ய ஆரம்பித்தானோ, The day he committed a mistake, அன்றைக்கே அவனுடைய வாழ்க்கையிலே வேதனை தான் வந்தது. the same day he got sufferings in his life. ஜீவன் போய் மரணம் வந்தது. He lost his life and he got death. ஆசீர்வாதம் போய் சாபம் வந்தது. He lost his blessings and he got cursed. தைரியம் போய் பயம் வந்தது. He lost his courage and got fear. ஹல்லேலூயா. தேவனை விட்டு முதல் பிரிந்தவன் மனிதன். Man was the one who departed away from the God. தேவனை விட்டு பிரிந்து போன உடனே இவன் வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளை இவன் கண்டான். As he departed away from God, he faced many problems in his life. ஹல்லேலூயா. இந்த தேவனை விட்டு இவன் பிரிவதற்கு எது காரணம்? யார் தேவனை விட்டு பிரிப்பது என்று சொன்னால் நம்முடைய பாவம். Our sins are the reasons which makes us to depart away from the Lord. ஏசாயா 59:2 நாம் படித்து பார்க்கும் பொழுது, In Isaiah 59:2 we can நம்முடைய read, பாவங்களே நம்மையும் ஆண்டவரையும் பிரித்து விடுகிறது. only our sin separates us from the God. ஆண்டவர் நம்மை எதற்கு அழைத்தார்? Why did the Lord call us? அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்காக அழைத்தார். He called us to have fellowship with him. நீங்கள் 1 கொரிந்தியர் 1:9 படித்து பார்க்கும் பொழுது, In 1 Corinthians chapter 1:9 you can read, நாம் தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். the Lord has called us to have fellowship with him. ஆனால் நம்முடைய ஐக்கியத்தை விட்டு பிரிப்பதற்கு சாத்தான் பல தந்திரமான காரியங்களை, உபாயமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். The devil devises many kinds of plans to separate us from the God. தேவனை விட்டு பிரிப்பது எது என்றால் பாவம். Sin separates us from the God. கொஞ்சம் கவனிச்சாதான் புரியும், இல்லாட்டி ஒன்றும் புரியாது. If you observe well, this will be useful. தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு நம்மை பிரிப்பது எது என்று சொன்னால் பாவம். The sin separates us from the Lord. எந்த பாவம்? What kind of sin? எப்படிப்பட்ட பாவம்? What kind of sin separates? ஹல்லேலூயா. ஆதாம் செய்த பாவத்திலே பெரிய பாவம் எது என்றால் கீழ்ப்படியாமை. ஹல்லேலூயா. Disobedience was the greatest of all the sins of Adam. ரோமருக்கு நிருபம் 5:12 படித்து பாருங்கள். In Romans chapter 5:12 you can read. ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாருங்க, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். I'd like to ask you a question. தேவனை விட்டு இந்த மனுஷன், இந்த ஆதாம் பிரிந்து போனதுக்கு காரணம் சாத்தானா அல்லது அவனா? சொல்லுங்க. இந்த பக்கம் கொடி கட்டிடுச்சு, இங்க பாவமா சாத்தானா? யார் அவனை வஞ்சித்தது? பாவமா அவனா அல்லது சாத்தானா? அவன்தான். வேதம் அப்படிதான் கற்றுக் கொடுக்குது. That's what the Bible teaches. அவன் செய்த பாவத்தினாலே, because of the sin he committed, அவனை சத்துரு வஞ்சித்தான் என்று சொல்லவில்லை. it is not written that the enemy அவன் deceived செய்த him. பாவத்தினாலே, because of the sin he committed. என்ன பாவம் இவன் செய்தான்? What sin did he commit? கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தை இவன் செய்தான். He committed a sin called disobedience. கீழ்ப்படியாமை என்னும் பாவம் தான் இவனையும் கர்த்தரையும் தூர பிரித்து விட்டது. This disobedience separated him from the Lord. அருமையான தெய்வ மக்களே, My dear children of God, நம்முடைய கீழ்ப்படியாமையினால் தான்
நம்முடைய வாழ்க்கையிலே பிரிவினைகள் வருகிறது. Because of disobedience, we get separations in our life. கர்த்தரை விட்டு பிரிந்து விடுகிறோம். We get separated from the God. குடும்பத்தை விட்டு செயல்படுத்துகிறது. It makes us to separate from the family. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோமானால், If we take the life of Abraham, ஆபிரகாம் இவ்வளவு ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்னவென்றால், what is the reason for Abraham's blessing? அவன் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டிருந்தான். He learned obedience. மிஸ்டர் ஆபிரகாம், நீங்க இவ்வளவு ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன என்று கேட்டால் அவர் சொல்றார், நான் ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்வேன் என்று சொல்கிறார். If we ask Abraham, Mr. Abraham, what is the reason for all your blessings? ஆபிரகாம் தேவன் சொன்னதுக்கும் கீழ்ப்படிவார், மனைவி சொல்வதற்கும் கீழ்ப்படிவார். He obeyed God and he obeyed his wife also. மனைவி ஒருவரை சொன்னார்கள், ஆகாரை இங்கே இருந்து துரத்தி விடும் என்று சொல்லும்போது அவன் அப்படியே துரத்தி விட்டான். His wife told him to chase away Ahar and he chased away. ஆபிரகாம், praise the Lord, மனைவியுடைய வார்த்தைக்கும் அவன் கீழ்ப்படிந்தான். Abraham obeyed even to the word of his wife. Hallelujah. இப்போ மனைவி வார்த்தைக்கு கீழ்ப்படினுமான்னு கேட்டா கீழ்ப்படினோம். If you ask, should we obey our wives? Yes, we need to. இப்படியாக ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. The Bible teaches us that we need to obey one another. இப்போ மனைவி கீழ்ப்படிறாளான்னு கேட்டா கீழ்ப்படிறா. If we ask, will the wife ஆபிரகாம் obey? சொல்றான், 3 படி மாவு எடுத்து போய் சீக்கிரம் அப்பம் சுடணும்னே சொல்லுங்க ஆண்டவனே போய் செய்ய ஆரம்பிச்சிட்டான். Abraham asked her to make bread for the strangers and she made. நம்ம குடும்பத்துல போய் இப்ப நம்ம மனைவி கிட்ட சொல்லியமா ஒரு 2 ஆளை அரிசி போட்டு கொஞ்சம் கறி குழம்பு வச்சிரு, எங்க அம்மா அப்பா வராங்க நான் செஞ்சிருவாங்களா? If you ask a wife to cook for her parents, will she do it? அம்மா அப்பா வந்துட்டு இருக்காங்கம்மா, 2 ஆளுக்கு போட்டு போதும், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கறி குழம்பு வச்சிருமா போதும்னா என்ன சொல்லுவா? மனே, எனக்கு இப்போ தான் முடியல, எனக்கு கை காலெலாம் முடியல, நான் எவ்வளோ வேலை செய்கிறேன் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. யார் சொல்கிறது? ஹலோ, இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இப்போ வீட்டுக்கார் சொல்கிறாருமா, உங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் வரேன்னு சொல்லிட்டாங்க, ஒருவருக்கு 1 கிலோ எடுத்து சிக்கன் பிரியாணி பண்ணுமா. எங்கள் சிக்கன் சாப்பிட மாட்டார் எங்கள் அண்ணன், மட்டன் வாங்கிட்டு வந்துடுங்க. ஆமென். அப்படி சிக்கனை வாங்கிட்டு வந்துடுங்க, 65 பண்ணி வச்சுறேன். நம்ம குடும்ப நிலைமை இப்படி தான் ஓடிட்டு இருக்கு. ஆனால் அங்கே யாரோ ஒருத்தர் வரார், இந்த ஆபிரகாம் சொல்கிறாரு, எப்பா நீ போய் 3 படி மாவு எடுத்து சீக்கிரமாக அப்பம் சுடணும்னே அப்படியே செஞ்சுட்டா. Someone stranger has come, but Abraham asked her to cook for them. வீட்டுக்காரனை எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா அந்த தாயே? How she calls her husband? ஆண்டவனே, Oh my Lord. ஆண்டவனே, Lord. ஆண்டவனே. Oh Lord. நம்ம எப்படி கூப்பிடுறோம்? How do we call? ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்ததனால தான் ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வாதமா இருந்தது. Because they obeyed one another, Abraham's generation was blessed. குடும்பத்திலே எந்த விதமான பிரிவினையும் இல்லை. There was no separation in his family. அவர்கள் மகிழ்ச்சியாய் வாழ்ந்தார்கள். They lived happily. அவர்களுக்கு ஜீவன் இருந்தது. They had life. அவர்களுக்கு நன்மை இருந்தது. They had goodness. அவர்கள் இன்பத்தை கண்டார்கள். They saw the pleasures. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of the Lord. பிரிவினைகள் வருவதற்கு காரணம், ஃபர்ஸ்ட் காரணமே கீழ்ப்படியாமை என்னும் பாவம். The reason for separation is disobedience. இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது கீழ்ப்படிதல். Today we need to learn obedience. நாம் கீழ்ப்படியாமல் போகும்போதுதான் நாம் தேவனை விட்டு பிரிகிறோம். When we do not obey, we சபையை விட்டு பிரிகிறோம். depart away from the temple of குடும்பத்தை விட்டு God. பிரிகிறோம். We depart away from the பெற்றோர்களை family. விட்டு பிரிகிறோம். We depart away from the parents. இன்றைக்கு அருமையான தெய்வ மக்களே, Mighty children of God, கீழ்ப்படியாமை தான் நம்மை தேவனை விட்டும் குடும்பத்தை விட்டும் சபையை விட்டும் பிரித்து நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழக்க செய்கிறது. disobedience makes separation in our life. மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். The wife should obey the husband. புருஷன் மனைவிக்கு கீழ்ப்படிய வேண்டும். And the husband should obey his wife. பெற்றோர்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய And வேண்டும். the children should obey their parents. சபை ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். The church needs to obey the pastor. Praise the Lord. Praise the Lord. அப்ப நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதமும் ஜீவனும் நன்மையும் இன்பமும் எப்பொழுதும் தங்கி இருக்கும். And there will be blessings and goodness always abiding in our home. கீழ்ப்படியாமை என்னும் பாவம் தான் நமக்கு பிரிவினை உண்டாக்கி நம்முடைய நம்ம ஒரு மனதை கெடுத்து விடுகிறது. This disobedience spoils our one mindedness, unity. நம்முடைய ஒரு மனம் போயிருச்சுனாலே ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். If our unity is gone, we will lose our blessing. ஹல்லேலூயா. அப்போ எது நம்மை பிரிக்கிறது கர்த்தரை விட்டு?
What separates us from the God? நம்முடைய குடும்பத்தில் கூட ஒரு மனதை பிரிக்கிற இடமே கீழ்ப்படியாமைதான். Disobedience is the thing that separates us from the family. கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்கள். We need to learn obedience. தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். You need to learn to obey God. உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய முதலாளிக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். You need to learn how to obey to your master. உங்களுடைய குடும்பத்திலே உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். You need to learn how to obey to your husband. மனைவிக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். You need to learn how to obey to your wife. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். Children need to learn how to obey their சபை parents. ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். The church needs to learn how to obey a pastor. இன்னைக்கு நிறைய பேர் சபையில பாஸ்டர்ட்ட அட்வைஸ் கேட்க வராங்க, ஆலோசனை கேட்க வராங்க. Many people come here for counseling and ஆனா நம்ம advice, கொடுக்கிற ஆலோசனை அவங்க ஏற்றுக்கொள்றதே இல்ல. but they do not accept the advice or நான் the சொல்றேன், counseling. இங்க வந்து ஆலோசனை கேட்க வந்தா பாஸ்டர் என்ன ஆலோசனை சொல்றாரோ அதை ஏற்றுக்கொள்ள முடிந்தால் வாங்க, இல்லாட்டி எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க டைம்? If you come here for advice, you need to accept it, else you should not come here. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஆலோசனைக்கு பாஸ்டர் ஸ்டாம்ப் குத்தணும்னு நினைக்கிறாங்க. They think that pastor just need to stamp on their. அது முடியாது, அது கஷ்டம். That is impossible. பாஸ்டர் உங்களுக்கு நல்லதைத்தான் சொல்லி கொடுப்பார். The pastor will teach you the good thing. தீதானதை ஒரு நாளும் ஒரு காலம் ஒருபோதும் செய்ய மாட்டார். He will not do anything that is evil for you. இதை விட்டுறணும். If he asks you to leave, you need to leave. நல்ல விசுவாசியா மாறுவோம் தெரியுமா? மாறிட்டோம்னா இப்ப அந்த கிணத்துல குதினா குதிச்சிடணும். If you are asked to jump into a well, you need to jump in. ஆனா குதிக்க சொல்வாரா பாஸ்டர்? But will the pastor ask you to do? சொல்ல மாட்டார். He will not ask you to do. இப்ப ரெண்டு அடி தான விட்டுறணும். You need to leave if the pastor asks. வேணா போலீஸ்க்கு போகாதனா போக கூடாது. You should not go to the police if the pastor asks not to. சோத்ரம். அப்போ இப்போ சிலர்லாம் ஐயா நான் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், இது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு போறேன்? இப்போ ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்கிறது, பாஸ்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன்றதுக்கா? என் பேரையும் சேர்த்து கெடுக்கிறதுக்கா? கர்த்தர் பின்னி எடுத்துடுவார். ஆலோசனை கேட்க வந்தீங்கன்னா பாஸ்டர் கொடுக்குற ஆலோசனைக்கு கீழ்ப்படிய முடிந்தால் வா, இல்லாட்டி வரவே வராது, ஓடி போயிடும். If you come here for advice, you need to obey to the advice that is given. 96% மக்கள் பாஸ்டர் ஆலோசனை கேட்குறாங்க, ஆனால் யாரும் செய்யறதில்ல. 96% of the people come here for advice, but no one follows it. ஹல்லேலூயா, hallelujah. ஒரே அம்மா வந்து கேட்டுச்சு, இந்த வீட்டில் பொண்ணு எடுக்க போகிறேன், நான் என்னத்தை சொல்கிறது? மெதுவாக சொன்னேன், வேண்டாம், வேறு பையனை நான் பொண்ணை பார்க்குறேன். அது அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம். எங்கே இந்த பொண்ணை கட்டாயா என் பிள்ளை பெரிய ஆள் ஆயிடுவானோ அப்படின்னு பொறாமையில் இவர் சொல்கிறாருன்னு சொல்லி போய் கட்டுச்சு. போய் மறைமுகமாக போய் விசாரித்து அவங்க வீட்டில் போய் பாஸ்டர் வீட்டில் பொண்ணு எடுக்க வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி, கேட்குதா? இருக்கீங்களா? முறைக்கிறீங்க தெரியுதா பிரதர்? அந்த வீட்டில் போய் சொல்லிடுச்சு, பாஸ்டர் பொண்ணு எடுக்க வேணான்னு சொல்கிறாரு, இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப இஷ்டம், அதான் கேட்க வந்தோம். ஹல்லேலூயா. போய் அந்த வீட்டில் பொண்ணு எடுக்க வேணாம் பாஸ்டர் சொன்னான்னா அந்த விசுவாசி என்ன ரொம்ப தாமிர தட்டில் வச்சு மதிப்பாங்க? அவரா அப்படி சொன்னார்? அவர் தான் சொன்னார், நாங்கள் வந்து கேட்டதா தெரிய வேண்டாம். நீ கேட்டதை தெரிஞ்ச பொண்ணு கல்யாணம் பண்ண தெரியாதா? எவ்வளோ அறிவு பாறேன். அப்புறம் கல்யாணம் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுமே சபையில் இல்லை, அதனால தான் தைரியமாக சொல்கிறேன். கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி 3 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அந்த பையன் ஒரு இடத்துல இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. ஏன் சொல்லலை? நீங்கள் ஏன் சொல்லலை? ஒரே சண்டை, இப்போ ஒரே சந்தேகம். இப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. சொன்னால் கேட்டிருக்கணும்ல. இருக்கீங்களா? இங்கே இருக்கீங்களா? ஒரு சிலருக்கு புரிஞ்சிட்ருக்கோம். ஓ ஆமாம், மனசில் தெரிஞ்சா வச்சுக்கோ, அதையும் தூத்தி திரிச்சிடாத. ஒரு சிலருக்கு தெரியும். இப்போ சபையில் நடக்கிற விஷயம் என்னை விட உங்களுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியுது. ஒரு சிலருக்கு தெரியும். பாஸ்டர் சொன்னால் உனக்கு நல்லது தான் சொல்லுவார், தீமைக்கு ஒரு நாளும் சொல்ல மாட்டார். ஆமென். தீமைக்கு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன்.
அப்போது ஆலோசனை பாஸ்டர் சொன்னால் நீ கீழ்ப்படிட்டு தான் வரணும், இல்லாட்டி எதுக்கு வேஸ்ட் பண்ணுற, என் டைமும் வேஸ்ட்டு உன் டைமும் வேஸ்ட்டு. கடைசியில் பாஸ்டர்கிட்ட போய் கேட்டேன், அவர் வேணான்ட்டாரு இப்படின்ட்டாருன்னு நீ 10 பேர்கிட்ட சொல்ல என் இமேஜெல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டு வர. ஆனால் கர்த்தர் என்னை உயர்த்திக்கிட்டே தான் இருப்பார். ஆமென். என்ன உயர்த்திக்கிட்டு இருப்பார். நீ தப்பாக சொல்லிட்டு அலையிறல, கர்த்தர் தலையை உடைச்சிருவார், ஜாக்கிரதை. கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதம். உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கர்த்தர் எச்சரிக்கிற ஒரு வார்த்தை படிக்கலாம். கீழ்ப்படியாமல் போனதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியங்க. Obedience is very important. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால், In 1 Samuel chapter 12 verse 15 we can read. 1 சாமுவேல் 12:15 படிக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணீர்களானால் கர்த்தருடைய கை உங்களுக்கு உங்கள் பிதாக்களுக்கும் விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் இருக்கும். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல் கர்த்தரை விட்டு பிரித்து உங்களை அழித்து விடும். Disobedience will separate you from God and it will destroy you. ஆனால் கீழ்ப்படியும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு மனம் உண்டாகி ஆசீர்வாதமும் ஜீவனும் நன்மையும் இன்பமும் கிடைக்கும். But when you obey the Lord, there will be unity in you and you will get the blessings from the Lord. கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால், Galatians chapter 3 verse 1. கலாத்தியர் 3:1 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, நீங்க படிப்பா, சீக்கிரம் போடு. யாருமா எப்படி பேசுறாரு பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல். நம்மலாம் பேச முடியாது அப்படி. நம்ம அப்படி பேசினா சபையில் ஜனமே இருக்காது. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? மயக்கினவன் யார்? அப்ப கீழ்ப்படியாதவர்களை வேதம் என்ன சொல்லுதுன்னா, புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லாத சபையே, புத்தி இல்லாத விசுவாசியே, புத்தி இல்லாத மகனே, புத்தி இல்லாத மகளே, புத்தி இல்லாத என் பிள்ளைகளே என்று சொல்லுகிறது. The Bible says that who do not obey they are foolish. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 15:2 சாமுவேல் சொல்கிறார், கர்த்தருக்கு பலியிடுவதை காட்டிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் தான் மேலானது. Obedience is greater than offerings. நாம் கீழ்ப்படியும் போது பிரிவினை இல்லாமல் நாம் ஒரு மனதை உண்டாக்கும். When there is obedience, there will be unity. கீழ்ப்படுகிற இடத்தில் தான் ஒரு மனம் இருக்கும். When there is obedience, there will be oneness of mind. ஆசீர்வாதங்களும் தங்கும். There will be blessings. அப்போ பிரிவினைகள் வருவதற்கு முதல் பாவம் எது? What is the first sin? ஃபர்ஸ்ட் பாவம் எது? ஃபர்ஸ்ட் பாவம் எது? முதல் பாவம் எது? என்னமோ கேட்குறியா? வீட்டுக்காரர் கீழ்பற்றியா? சோத்திரம். வீட்டுக்காரர் உனக்கு கீழ்பற்றாரா? கீழ்ப்படுறது ரொம்ப முக்கியம். வேதம் தெரியாதவங்க தான், என்ன பாஸ்டர் புருஷனே நீங்கள் தான் கீழ்ப்படியணும்னு எங்கேயும் எழுதலையே. மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். ஒருத்தர் வந்து கேட்டாங்க, சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுன்னு போட்டிருக்கேன், அது என்ன அர்த்தம்? அதாவது ஒரு ஏஜ் ஆனோன்னு எல்லாம் புருஷர்கள் என்ற ஸ்தானத்தில் வந்துடுறாங்க. புருஷர்கள், நீங்கள் புருஷர்களை மாத்திரம் கணக்கிடுங்கள்ன்றாங்களே. என்னன்னா அந்த புருஷத்துவத்துக்கு, அதாவது அந்த திருமணத்துக்கு பக்குவம் அடைந்தவர்கள் எல்லாருமே புருஷன்மார்கள். ஆனால் அந்த சொந்த புருஷன்றான அது யாருன்னா, எனக்குன்னு நியமிக்கப்பட்ட என் புருஷன் எனக்கு மட்டும்தான், அவருக்கு மட்டும். நம்ம எல்லாம் எல்லா புருஷனுக்கும் கீழ்ப்படிவோம், ஆனால் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். புரியுதா புரியலையா? ஹல்லேலூயா. எனக்கு நியமிக்கப்பட்ட என் புருஷன், சொந்த புருஷன். ரெண்டாவது, அந்த ஒரு ஏஜ் வந்தவுடனே புருஷன்மார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கல்யாணம் ஆனவர் தான் புருஷன் என்றல்ல, அந்த கல்யாணத்துக்கு ஏற்ற பக்குவம் வரும்போதே அவர்கள் புருஷத்துவத்திற்கு அவர்கள் அந்த தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயம் உண்டாகும். அப்போது புருஷன் மனைவிக்கு கீழ்ப்படிய வேண்டும், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், குடும்பங்கள் சபைக்கு கீழ்ப்படிய வேண்டும், சபை தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தான் நமக்கு ஒன் மைண்ட் இருக்கும். ஒரு மனம் இருந்தால் ஆசீர்வாதம் ஜீவனும் நன்மையும் இன்பமும் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ பிரிவினை வருவதற்கு முதல் காரணம் என்னவா? என்ன காரணம்? கீழ்ப்படியாமை. புரிஞ்சுக்கிடுங்க. ரெண்டாவது ஒரு காரணத்தை சொல்லுகிறேன். I want to tell you the second reason. அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை படிக்கலாம். Acts chapter 15 verse 39. 15:39.
இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டாடும்படினால் அவர்கள் ஒருவரை விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி தீவுக்கு போனான். கர்த்தர் நாம இங்க பாருங்க, கொஞ்சம் விஷயத்தை நான் சொல்றேன். இங்க பர்னபா பவுல் ரெண்டு பேர் இருக்காங்க. There are two people here, Barnabas and Paul. இந்த பர்னபா என்கிற மனிதர் ரொம்ப நல்ல மனிதர். Barnabas was a very good man. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அவரை குறித்து அவர் நல்லவர், அவர் அபிஷேகம் பெற்றவர், அவர் நல்ல மனிதர் என்று அழகாய் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே போட்டிருக்கு. 11 அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அவன் ரொம்ப நல்லவனா இருந்தா, அவன் நல்ல ஊழியம் செய்தான், ஜனங்களை கர்த்தரிடத்தில் சேர்த்தான். இப்படிப்பட்டவர் தான் அந்த பர்னபா. Barnabas was a very good man. He was full of Holy Spirit and faith. சொல்லப்போனா பவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே யாரும் அவரை சேர்த்துக்கொள்ள விரும்பவில்லை. No one wanted to join with Paul after he எல்லாரும் பயந்தாங்க. Everyone was in fear. பவுல் அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே ஜனங்கள் அவரை சேர்த்துக்கொள்ள பயந்தார்கள். All the people were in fear to join with Paul. ஆனாலும் இந்த பர்னபா தான் அந்த பவுலை சேர்த்துக்கொண்டு அவருக்கு ஊழியம் கொடுத்தார், சபை கொடுத்தார், அவருக்கு மேன்மையெல்லாம் கொடுத்தார். But Barnabas gave Paul the ministry and he also asked him to preach. ரெண்டு பேரும் ரொம்ப ஐக்கியமாயிட்டாங்க. Now they had a good fellowship. க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாங்க. They were close friends. இப்போ இடையில மார்க் என்கிற ஒரு மனிதன் வருகிறான். Now comes a man called Mark. இப்போ பர்னபா சொல்றா, இந்த மார்க்கை நம்ம ஊழியத்திலே கூட்டிட்டு போலாம் வா அப்படின்றார். Now Barnabas calls Mark. பவுல் சொல்றார், நோ, இந்த மார்க்கை நம்ம சேர்க்கவே கூடாதுன்றார். And Paul says no, we should not include Mark. இந்த பர்னபா சொல்றார், அதெல்லாம் முடியாது, மார்க்கை கண்டிப்பாக நம்ம கூட சேர்த்துக்கணும்னு சொல்றார். And Barnabas says no, we should have Mark with us. லிசன், கவனிச்சாதான் புரியும். உடனே இவங்க ரெண்டு பேருக்கு கோபம் வந்துருது. And both of them got angry. ரெண்டு பேரும் யார் தெரியுமா? Do you know who they are? ஆவியில நிறைஞ்சவங்க. Both of them are filled with அபிஷேகம் பெற்றவங்க. They are anointed. விசுவாசத்துல நிறைஞ்சவங்க. They are filled with faith. இவங்க மூலமா ஜனங்கள் அநேக ரட்சிக்கப்பட்டு தேவ சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க. Because of them many. ஆனா இந்த ரெண்டு பேருக்குள்ளவே கோபம். என்ன கோபம்னா வாக்குவாதம், விட்டு கொடுக்க மனசில்லை. They had argument between them and they did not want to பர்னபா adjust. சொல்றார், மார்க்கை சேர்த்துக் கொள்ள வேண்டும். Barnabas says we need to have Mark with பவுல் us. சொல்றார், வேணாம், அவனை சேர்க்கவே கூடாது. And Paul says no, we should not have with. நான் என்ன கேட்குறேன், பர்னபா தான் விட்டு கொடுத்து போயிருக்கலாம். எப்பா ஏன் மார்க் வேணான்ற, சரி விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லாட்டி பவுல் சொல்லியிருக்கலாம், சரி மார்க்கை சேர்த்துக்கணும் விரும்புறியா, சரி சேர்த்துக்கோ, உன் இஷ்டம் அப்படின்னு போயிருந்தா பிரச்சனையே இல்லை. If both of them had adjusted, that would have been no problem. ஆனால் இங்க என்ன பிரச்சனைனா, ரெண்டு பேருக்குமே விட்டு கொடுக்க மனசு இல்லை. வாக்குவாதம், கோபம் வந்தது, கடைசியில் பிரிவினையே வந்து விட்டது. They got angry and they argued and there was division amongst them. அருமையான தெய்வமக்களே, ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் பிரச்சனை வந்துட்டு. The shepherds of Lot and Abraham, they had a separation. வாக்குவாதம் வந்தது. They got an ஆபிரகாம் argument. என்ன செஞ்சார் தெரியுமா? What did Abraham say? லோத்தை கூப்பிட்டாரு, இங்க வாப்பா, இங்க வா உட்கார். உங்க மேய்ப்பனுக்கும் எங்க மேய்ப்பனுக்கும் பிரச்சனை வந்துட்டு. ஸோ நான் சொல்கிற மாதிரி ஒன்று நீ கிழக்க போனால் நான் மேய்க்க போகிறேன், நீ மேய்க்க போனால் நீ என்ன பண்ணு, கிழக்க போயிரு, நீயே டிசைட் பண்ணப்பான்ற. உடனே லோத்து பார்க்குறான், சோதம் குமர பட்டணம்லாம் ஏதேன் தோட்டத்தை போல் இருந்ததாம். உடனே இவர் என்ன பண்ணுற, மூட்டை கட்டிட்டு அண்ணா அங்கே போயிடுறாரு, போயிட்டு வாண்டார். இவர் கிழக்க போன உடனே ஆபிரகாம் எங்கே போகணும் சொல்லுங்க, எங்கே போகணும்? மேற்கே போகணும். ஆனால் அவர் போகல, உட்காந்துக்கிட்டார். ஏன் உட்காந்தாருன்னா, ஆண்டோட சித்தம் என்ன உட்காந்துபடி ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே நீ மேற்கையும் போவேனா கிழக்கையும் போவேனா, நீ எங்கெல்லாம் கண்ணை ஏறெடுத்து பார்க்குறியோ, நீ எங்கெல்லாம் கால் வச்சு நடக்கிறியோ, அதெல்லாம் நான் உனக்கு தர எடுத்துக்கிட்டானாரு. எப்பவுமே விட்டு கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். The Lord will bless those who adjust. வாக்குவாதங்கள் குடும்பத்திலே பிரிவினையை உண்டாக்கும். Arguments will bring in divisions. குடும்பத்திலே சந்தோஷத்தை கெடுத்துவிடும். It will spoil the joy in the family. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வாக்குவாதங்களை நான் பார்க்கிறேன். In many families there are arguments. சம்பந்தமே இல்லாத வாக்குவாதங்களை இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. There are unnecessary arguments in the home. For example, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். For an example, I would like to say, ஜெசிந்தா இருக்கா மேல இருக்கா? ஜெசிந்தா இருக்கியா? இல்லைனா சந்தோஷம், நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன். ஓ இருக்கியா? ஆண்டவரே சரி, இருந்தாலும் நான் இப்போ இவரை தான் கூப்பிடணும். இப்போது இந்த டேவிட் இருக்கார,
இந்த டேவிட் போய் தன்னுடைய மனைவி ஜெசிந்தாவை பின்னி அடித்து நொறுக்கி மூஞ்செல்லாம் உடைச்சி மூஞ்செல்லாம் கொழக்கட்டை வீங்கின மாதிரி வீங்கி போச்சு. இப்போது எனக்கு இந்த நியூஸ் கிடைக்குது. நான் பைபிள் படிச்சிருக்கேன். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்செடின், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, இப்படி படிச்சிருந்த நேரத்தில் எனக்கு இந்த நியூஸ் வந்துருச்சு. டேவிட் ஜெசிந்தாவை அடித்து நொறுக்கிட்டார். உடனே பைபிளை அப்படியே கொஞ்சம் வச்சுக்கிட்டு என் ஒய்ஃப் அப்போ தான் டீ போட்டுட்ருக்காங்க. அவங்ககிட்ட சொல்கிறேன், பிரிசிமா இந்த டேவிட் பண்ண அநியாயத்தை பார்த்தியா, ஜெசிந்தாவை அடித்து நொறுக்கிட்டாராமே அப்படின்னு சொன்ன உடனே என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, அடிக்கணும் அது கொஞ்சம் வாய் அதிகம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கோபம் வந்துட்டு, வாயை மூடு, உனக்கு என்ன தெரியும் ஜெசிந்தாவை பற்றி, அது ஒரு வாயில்லாத பூச்சி, அதை போய் அடிக்கணுன்றிய, இது ஆம்பளைன்ற தைரியத்தில் இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு எங்கள் 2 பேருக்குள்ளே என்ன வந்துட்டு வாக்குவா. திடீர்னு என் பையன், டேடி உங்களுக்கு தெரியாது, டேவிட் அண்ணனே அவருடைய கோபத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஷட் அப் யுவர் மவுத் அப்படின்னு என்ன சொல்கிறான். யாரை பார்த்து ஷட் அப் யுவர் மவுத்துன்னு சொன்னேன்? நான் உங்கள் அப்பன்டா, எப்படிடா நீ சொல்லலாம், பல்லெல்லாம் உடைச்சிருவேன் ராஸ்கல், எழுந்து வந்தனா பைபிளை மூடிட்டு கொன்னே போடுவேன் அப்படின்னு நான் சொல்ல, உடனே எங்கள் மகள் வந்து இடையில என்ட்ராய், அவள் வந்து 4 வார்த்தை பேச, என் ஒய்ஃப் அந்த நேரத்தில் தான் சூடாக கொண்டு வந்து டீயை குடிச்சிட்டு பேசுங்க அப்படின்னு அவள் கோபமாக வைக்க, நான் கொதிச்சு போய் எழும்ப, ஐயோ எங்கள் வீட்டுக்குள்ளே ரணகலம் நடக்குது, பயங்கர பிரச்சனை. ஏதாச்சும் புரியுதா? சண்டை யார் வீட்டில்? நாங்கள் அடிச்சுட்டு சாகுறோம். இவர் சண்டை போட்ட உடனே அடிச்சுட்டு போட்ட உடனே அவங்க ஒய்ஃபை பார்த்துட்டாரு. ஐயோ என் செல்லத்தை அடிச்சு போட்டேன்னு சொல்லி அன்றைக்கி சாயந்தரமே 2 பேரும் சினிமாவுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு தேட்டரில் அவர் பிஸ்கெட் வாங்கி கொடுக்கவும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கவும் அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்கிட்டு சாயந்தரம் நைட்டு சந்தோஷமாக வராங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா பெரிய பிரச்சனை ஆள் ஆகிட்டு, நான் மாடியில் போய் படுத்துட்டேன், எங்கள் பொண்டாட்டி கீழே படுத்துக்கிட்டா, என் பிள்ளைங்க அன்றைக்கி பட்டினி ஃபுல்லாக. ஏதாச்சும் புரியுதா? யோ அவன் வீட்டில் பிரச்சனைனா நீயே அடிச்சுட்டு சாகுறேன் அப்படின்னு சாகுறேன். இதை வேற வீடு வீடாக போய் பாஸ்டர் ஐசாக் தெரியுமா உங்களுக்கு அந்த டேவிட் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டார். ஐயோ 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 ஏன் அந்த மனுஷன் அப்படி செஞ்சார்? அவர் நேரம் வந்து ஸ்பர்ஜன்ட்ட சொல்றார், ஸ்பர்ஜன் இந்த டேவிட் இப்படிலாம் செய்யக்கூடாது. அவன் சொல்கிறான், அங்கிள் உங்களுக்கு தெரியாது, அந்த அக்கா கொஞ்சம் பொல்லாத அக்கா தான் அப்படின்னு அவன் அவர்கிட்ட சொல்லிவிட்டு உடனே அங்கேருந்து அவங்க ராஜு உட்காந்துருக்கான். ராஜிகிட்ட சொல்கிறான், ராஜண்ணே விவரம் தெரியுமா என்ன போயிட்டுருக்கு, இப்போ ஃபோன்லேயே போகுது, கன்னியாகுமரி வரையும் போகுது. அங்கேருந்து ராஜன்கிட்ட சொல்கிறான், ராஜனா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன தம்பி டேவிட்டான இந்த மாதிரி அடிச்சிட்டாரான். ஆமாம், ஆனால் விஷயம் தெரியுமா? தெரியும் தம்பி அப்படின்னு ராஜி சொல்கிறான். என்னென்னா தெரியும்னு ஸ்பர்ஜன் கேட்ட உடனே, ஜெசிந்தா போட்டு டேவிட் அடியன்னு அடிச்சிருச்சாமே. டியூப்லைட் காலையிலேருந்து சோத்ரு ஏன்பா அதுக்கு 2 ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக போயிடுக்குது, நமக்கு எதுக்கு வீண் வம்பு? இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் இந்த வாக்குவாதத்தில் தான் குடும்பமே நாசமாயின்றது. நான் சொல்கிறேன், மற்றவங்க கதையை பேசுறதுனால நம்ம குடும்பத்தில் சாபங்கள் தான் வரும். When we talk about others incidents, வாக்குவாதங்கள் நமக்கு வேண்டாம். We should not have arguments. மற்றவங்க கதை வேண்டாம். Let us not talk about others. டேவிட் அடிச்சிட்டாருன்னா, ஐயோ இந்த பிள்ளை எதுக்கு அடிச்சாரு அப்படின்னு நான் பரிதாபப்படணும், என் மனைவி பரிதாபப்படணும், பிள்ளைங்க பரிதாபப்படணும். ஆண்டவரே அந்த குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுங்க, அந்த குடும்பம் வாழட்டும்னு ஜெபிக்கிறாங்களே, அவங்க குடும்பத்தில் தான் ஒன் மைண்ட் இருக்கும், ஒரு மனம் இருக்கும். அங்கே தான் ஆசீர்வாதம் இருக்கும், ஜீவன் இருக்கும், நன்மை இருக்கும், இன்பமும் இருக்கும். The family that prays for others, only there will be unity and there will be blessings and goodness. ஒருத்த வீட்டில் பிரச்சனைனா நம்ம அடிச்சுட்டு செத்துக்கிட்டு இருக்கோம். If there is a problem in another family, we are talking about it. டேவிட் வீட்டில் சண்டை, இனிமேல் நான் அந்த கோயிலுக்கு வர மாட்டேன். அவரே கோயிலுக்கு வராரு, அப்புறம் நீ எதுக்கு கோயிலுக்கு வராமல் இருக்க? ஐயோ அந்த ஆள் அவங்க ஒய்ஃபை போட்டு அடிச்சிட்டாரு, அப்படிப்பட்ட சபைக்கு நான் வர மாட்டேன். போய்க்கோ. தெய்வமக்களே, இவர் குடும்பத்தில் பிரச்சனைனா உனக்கு சபையில் உனக்கு என்ன குழப்பம்? நீ ஏன் சபையை திட்டிக்கிட்டு இருக்க? நீ ஏன் ஊழியக்காரனை திட்டிக்கிட்டு இருக்க? நீ ஏன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ஏன் உன் பொண்டாட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? ஏன் உன் பிள்ளைகளை திட்டிக்கிட்டு இருக்க? உன் குடும்பத்தில் நிம்மதி போயிடுச்சு. வாக்குவாதம் பிரிவினையை உண்டாக்கும், பிரிவினையினாலே உன் ஆசீர்வாதத்தை நீ இழப்பாய். எத்தனை பேர் சத்தியம் விளங்குது? ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
சிலர்லாம் பிரசங்கத்தை பேச கில்ல பின் எடுத்துட்டாரியா மனுஷன். சிலர் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கோபம் வரும். உங்களுக்கு எப்படிங்க இருந்தது பிரசங்கம்? பாஸ்டர் இன்னைக்கு சூப்பர் மெசேஜ் பாஸ்டர். ரொம்ப நன்றி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை எந்த பாயிண்ட் தொட்டது? ஐயோ நீங்கள் அதை விடுங்க, அந்த ஃபேமிலிக்கு நீங்கள் அடிச்சிங்க பாராட்டி. எனக்கு ஏற்கனவே ரத்த கொதிப்பு வியாதி இருக்கு. எனக்கு தமிழில் ரத்த கொதிப்பு வியாதி கரெக்டா? பிளட் ப்ரெஷர் இருக்கு. உனக்கு என்னையா பண்ணுச்சு பிரசங்கம்? தொட்டுச்சா? என்ன தொட்டுதோ இல்லையா பாஸ்டர், அவங்கள தொட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விசுவாசியை காலில் போட்டு மிதிக்கணும் போல இருக்கும், ஆனால் மிதிக்க முடியாது. நம்ம வேலையை இங்கே இருக்கும்போது தான் வேலை செய்யுது, கீழே இறங்கிட்டா பவரே போயிடுது. இதுதான் ஆரோண்டிய கோல் மாதிரி. சிலருக்கு புரியுது, சிலருக்கு புரியல. ஐசக்குக்கு மெதுவாக தான் புரியும். முடிஞ்ச உடனே சொல்வாரா அந்த இடம் அப்படின்னு. அவர் அமைதலாக இருந்தாலும் ஆபத்து, சிரிச்சாலும் ஆபத்து. அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அவர் பட்டடிச்ச காலத்துலேருந்து நான் பழகிறேன் அவர்கிட்ட. சோத்திரம். வாக்குவாதங்கள் ஆபத்தை உண்டு பண்ணும். Arguments will. பிரசங்கம் எனக்கு சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் பேசுகிறார். அவங்களுக்கு இவங்களுக்கு அவருக்கு இவருக்கெல்லாம் இல்லை, எனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். எத்தனை முறை ஆண்டவர் என்னோட பேசியிருக்கார் தெரியுமா? நிறைய முறை ஆண்டவர் பேசியிருக்கார். இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் ஒரு அலையில சொல்ல முடியுமா? மூணாவது ஒன்று சொல்லி முடிக்கிறேன், சமயம் முடிஞ்சது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம், தீமோத்தேயு 2 தீமோத்தேயு நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சொல்லுங்க. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து. எது மேல் ஆசை வச்சு? இப்பிரபஞ்சத்தின் மேல், உலகத்தின் மேல் ஆசை வச்சு என்னை விட்டு பிரிஞ்சுட்டான். Demas departed away from me because he had love for this world. பவுலுக்கு ரொம்ப ஏற்ற, இதயத்துக்கு ஏற்ற மனிதன். He was a man who is acceptable unto his heart. பவுலுக்கு உலகத்தின் மேல் ஆசையே கிடையாது. But Paul did not have. நான் எல்லாவற்றையும் குப்பை என்றும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். He says everything is a. ஆனா இந்த தேமா கூடவே இருக்கார் பாருங்க. But Demas was with him. இந்த ஆளுக்கு இவர் கூட இந்த துட்டே சேர்க்க முடியல, பணம் சேர்க்க முடியல, எதுவுமே இல்லையேன்னு சொல்லி இவரை விட்டு உலகத்தின் மேல் ஆசை வச்சு இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு கொஞ்சமா விலகி போகிறார். He had love for this world and he departed away from Paul. பிரிந்து போனாராம். He departed away from Paul. இன்றைக்கு பிரிவினை ஏன் வருது தெரியுமா? Do you know why we have divisions? முதல் பிரிவினை கீழ்ப்படியாமை என்னும் பாவம். Because of the sin called disobedience. இரண்டாவது பிரிவினை வாக்குவாதத்தினால் வருகிறது. Secondly, because of arguments. மூன்றாவது பிரிவினை உலகத்தின் மேல ஆசை வச்சு அவன் பிரிந்து போகிறான். Thirdly, when we have love for the world, there is division. தேவ மக்களே, இன்னைக்கு உலகத்தின் மேல ஆசை வச்சு கர்த்தரை விட்டு நாம் பிரிந்து போவோமானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நன்மையும் இழப்போம். If we have love for the world and if we depart away from the Lord, we will lose all the blessings. ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? In Romans chapter 12 verse 2. 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். என்ன வேஷம்? உலகத்துக்குரியவனை போலவே நீங்கள் நடிக்காமல் நீங்கள் வேர்பிரிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். உங்கள் மனம் மறுரூபம் அடைய வேண்டும். Your mind should have renewing. தங்கச்சிமார்களுக்கு சொல்றேன், தம்பிமார்களுக்கு சொல்றேன், பெரியவங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு டாக்டரை பார்த்தோன்னே ஒரு டாக்டர்னு சொல்லிடுறோம், ஒரு போலீஸ்காரை பார்த்தோன்னே ஒரு போலீஸ்காரன் சொல்லிடுறோம். நம்மளை பார்த்து சொல்லணும், இவர்கள் பரிசுத்தவான்கள். Looking at us, people should say கர்த்தருடைய பிள்ளைகள், they are children of God. தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். They are separated by God. சொல்ல முடியுதா? அந்த பொண்ணும் ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போட்டிருக்கா, நீயும் ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போட்டிருக்க. தகப்பனா பேசுகிறேன். என்ன 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 உனக்கும் அவளுக்கும் வித்தியாசம்? முன்னாடிலாம் அந்த வென்டிலேஷன் வைப்பாங்கல்ல பாத்ரூமில், அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க பிள்ளைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறி விண்டோ வீட்டுக்கு விண்டோ அப்படி போட்டுச்சுங்க பிள்ளைங்க.
இப்போ வாசக்காலே வச்சுக்கிச்சிங்க. மேலே ஒரு நாடா கட்டுறதும் கீழே ஒரு நாடா கட்டுறதும் ஓப்பன். தகப்பனாக பேசுகிறேன், தப்பாக பேசலை. அப்புறம் உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீ கிறிஸ்துவுக்கா எதை இழக்கிறாய்? நீ தேவனை விட்டு பிரிந்து போகவில்லவா விரும்புகிறாய்? தம்பிமார்களுக்கு சொல்கிறேன், அவனும் ஒதுக்கி இப்படி ஷார்ட் பண்ணிட்டான், நீயும் ஒதுக்கி ஷார்ட் பண்ணிட்ட. அவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? நீயும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கிறாயே. வேதம் சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தேவனை விட்டு பிரிந்து போகிறோம். நிறைய பிள்ளைகளை நான் பார்க்குறேன். இங்கே ஒரு தோற்றம், வெளியே ஒரு தோற்றம். இங்கே பிளைன், அங்கே பூவும் பொட்டும். நிறைய பிள்ளைகளை பொட்டு வச்ச முகத்தோடு தான் பார்க்குறேன், பூ வச்ச தலையோடு தான் பார்க்குறேன். சோதரம். ஆனால் இங்கே வரும்போது ஐயோ, இப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்ப்பது அரிது. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் எங்கே இருந்தாலும் நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அப்போதான் உன்னுடைய ஐக்கியம் கர்த்தரோடு இருக்கும், உனக்குள்ள ஆசீர்வாதங்களும் வரும். எத்தனை பேருக்கு விளங்குது? ஹலோ, விளங்குதா? நம்முடைய நட மாறணும், உடை மாறணும், பேச்சு மாறணும், ஸ்டைல் மாறணும். நான் கர்த்தரை வெளிப்படுத்தணும். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்துக்கு ஏற்றது போல வாழாமல். விசுவாசிங்க 1-2 சொல்லும், உலகம் போகிற போக்கில் ஓடிடலாம் பாஸ்டர். ஓடுங்க பாஸ்டர், நீ ஓடுங்க. ஓடி போய் டமால்னு பாதாளத்தில் விழுங்க. நாம் எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆபிரகாம் சொல்கிறார், எனக்கு ஆஸ்தி இருக்குது, பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்குது, உடைமை எல்லாம் இருக்குது. ஆனாலும் இந்த உலகத்தில் நான் யார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, நான் யார் தெரியுமா? ஆபிரகாம் சொல்கிறார், அதெல்லாம் இருக்குதே, பரதேசி. யார் சொன்னா? பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் சொல்றார், எல்லாம் இருக்குப்பா, ஆனா எனக்கு இந்த பூமி சொந்தம் இல்லை. நான் இந்த பூமியில் எப்படி இருக்கிறேன்னா பரதேசியா இருக்கிறேன். என் நாடு அந்த நாடு. ஹல்லேலூயா. பரலோக நாடெந்தன் இன்ப நாடதில் பரிசுத்தர் கூட்டத்தில் சேர்ந்திடுவேன். அங்கே பரமானந்த கீதம் பாடிடுவேன். நாம நடக்க போற வீதி பொன் தளம் போட்ட வீதி. சந்தோஷமா இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதா? பரலோகத்தை பற்றியே மறந்துட்டோம் நம்ம. ஆமென். நாம நடக்க போகிற வீதி என்ன வீதிங்க? பொன் தளம் போட்ட வீதி. விசுவாசிகள் இன்றைக்கி கால் சவரத்தை மாட்டிக்கிட்டு ஜிலுக்கு புழுக்குன்னு வந்துட்டு இருக்குது. நாங்கள்லாம் அதை காலில் போட்டு மிதிக்க போகிறோம். போட்டுக்குங்க, வேணாம்னு சொல்ல, போடு. என்னைக்காவது கர்த்தர் கிரியை செய்வார். காணிக்கை பெட்டி செய்ய சொல்லியிருக்கேன், சீக்கிரம் செய்ய போகிறாங்க. போட்டுக்கோ. தயவு செய்து அன்பாக சொல்கிறேன், இந்த இரும்பு பித்தளெல்லாம் போடாத. உபாச கூட்டத்தில் நிறைய பேரை பார்ப்பேன், சொல்ல நினைப்பேன், எல்லாம் இரும்பை மாட்டிக்கிட்டு. ஏன்னா காக்கா வலிப்பா உனக்கு இரும்பை மாட்டிக்கிட்டு இருக்கு. சே, அதை தூக்கி போட்டு கோல்டில் போடு. நல்ல கோல்டு, பியூர் கோல்டு. என்ன கேரட்ப்பா? 22 24? அதோட ஐயா பெந்தோகோஸ்காரனு கேட்டால் தான் தெரியும் எல்லாம் எது ஹை குவாலிட்டின்னு. 96 916 நீ போட்டுருக்கதா? அதானா இல்லை இரும்பா? எல்லாம் அதானா? போடு எல்லாம் போடு. தம்பி, இந்த ரப்பர்லாம் மாட்டிகிட்டு இருக்காத. காக்கா வலிப்புக்காரன் கூட ரப்பர் நல்லா போடு. உங்கள் அம்மாட்ட சொல்லி கோல்டு பிரேஸ்லெட் போடு. ஜெபம் நடந்துகிட்டு இருக்குது 40 நாள். கடைசி நாள் கோல்டன் ஆஃபரிங். என்னைக்குன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா கழட்டி வச்சுட்டு வருவேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும். பெந்தகோஸ்காரனா வாழும். அவன் போட்டுட்ருக்கிறான் இந்த ஸ்டைல்னால் நானும் தூக்கி மாட்டிக்கிட்டா என்ன இருக்கு? ஐயோ ஆண்டவரே, சோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல எழுதுகிறார், யாக்கோபின் நிருபத்தில் யாக்கோபு 4:4 ஒரு வார்த்தை எழுதுகிறார். படிக்கலாமா? அந்த வசனம் படித்தா பயமாக இருக்குது. அப்படிலாம் பிரசவம் பண்ண முடியுமா? விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமாக பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு எப்படி இருக்கிறான்? தேவனுக்கு பகைஞ்சனாய் இருக்கிறான். இப்போ நகை போட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் கலக்கம் வந்துட்டு, போட்டுங்க தாயே, காணிக்கெல்லாம் எடுக்க மாட்டேன், போட்டுக்க. அப்படிலாம் உங்கள்கிட்ட பறிக்கிற வழி பறிக்கொள்ளணும். நான் கர்த்தருடைய பிள்ளை, அதனால் நீ போட்டுக்கோ, எவ்வளோ வேணா போட்டுக்கிட்டு வா, சந்தோஷம். கர்த்தர் என்னைக்கு சொல்கிறாரோ அன்றைக்கி கழட்டி போடு.
வீட்டில் வச்சுக்க, காணிக்க வேண்டாம். கழட்டி போடுன்னா இங்கே போட சொல்கிறான்னு நினச்சிட்டு போய் 10 பேர்கிட்ட சொல்லாது, எங்கள் பாஸ்டர் கழட்டி போடுன்னு. ஏற்கனவே பெந்தகோஸ்துக்காரனா அவன் சீறி சிறங்கி விளையாடிட்டு இருக்கிறான். நீ வச்சுக்கோ, நீ பீரோவில் வச்சுக்கோ, பத்திரமா வச்சு உன் பிள்ளைகளுக்கு ஏதாவது செஞ்சு போடு. இப்போ என்ன விஷயம்னா, விபச்சாரிகளே எப்படி சொல்கிறார் பாருங்க. இப்படிலாம் பிரசங்கம் பண்ண முடியுமா? யாரை பார்த்து விபச்சாரிகளேன்னு சொல்றாருன்னா, உலக சிநேகம் உள்ளவர்களை இப்படித்தான் வேதம் அழைக்கிறது. எத்தனை பேர் சத்தியம் விளங்குது? பிரைஸ் தி லார்ட். தெய்வ மக்களே, உலக சிநேகம் நமக்கு பிரிவினை உண்டாக்கிடும். நமக்கு பிரிவினைகள் வரும்பொழுது ஆசீர்வாதங்களை இழக்க செய்யும். ஆகவே ஒரு மனமாய் நாம் வாழ்வோம். பிரிந்து போகக்கூடாது, பிரிவினைகள் வரக்கூடாது. பிரிவினை இல்லாமல் எதெல்லாம் கர்த்தரை விட்டு நம்மை பிரிக்கிறதோ அதையெல்லாம் விட்டு விலகி நாம் கர்த்தரோடு ஒரு மனமாக இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாட்களிலே எல்லா சபைகளிலும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுகிற இந்த காலத்தில் நம்முடைய சபையில் மாத்திரம் கண்டிப்பான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறதே, இதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களா? சந்தோஷப்படுறேன் பாஸ்டர் என்று சொல்கிறவர்கள் உள்ளத்தில் இருந்து ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? உண்மையாவா? ஏனென்றால் என்னுடைய நண்பர்களே சொல்வார்கள், யூடியூப்பில் பிரசங்கம் கேட்டேன், கொடுமையாக பேசுகிறியப்பா, ஜனம் இருக்காங்களா? சபையில் ஜனம் இருக்கா இல்லையா? இருக்காங்கய்யா. எங்களால் பேச முடியலையே. ஏன் பேச முடியல? பேசுனா எல்லாம் போயிடுவாங்களே. போட்டோம், நான் உனக்கு பாட்டு சொல்லித்தரேன், சொல்லி கொடுப்பேன் நான். போனால் போகட்டும் போடா, இந்த சபையில் நிலையாய் வாழ்ந்தவன் யாருடான்னு சொல்லு. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. முடியாதுன்னா அமைதல போ. ஆமென். நான் நேசிக்கிறேன் உங்களை. இது சத்தியம் நிறைந்த சபை. அம்மா சொல்கிறாங்க, நீ சத்தியத்திலே நடத்த மாட்டேன்றாங்க. இதுவே எனக்கு பயமாக இருக்குது. இதுக்கு மேலே நடத்தினா என்ன ஆகும்? ஆடெல்லாம் ஓடாது, செத்தே போயிடும். எத்தனை பேர் இந்த சத்தியத்தை நேசிக்கிறீர்கள்? இன்றைக்கு பேசப்பட்ட வார்த்தை எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கிறது? இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு மனம் உடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். பிரிவினைகள் ஆசீர்வாதத்தை கெடுத்துவிடும். ஒரு மனமாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.